எனக்கு அறிமுகப்படுத்தின அருந்ததி கூட உங்களுடைய செய்தியை கேட்க வந்திருக்கிறேன். அதுக்காக சோத்திரம். இப்பொழுது சிஸ்டர் ஆமா. உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். முதலில் உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுக்கிறேன். செய்தியை தொடருங்க. அறிமுகப்படுத்துங்க. அதாவது நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? என்ன ஊழியம் செய்கிறீங்க? Okay. உங்க குடும்பம் என்ன மாரி? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கமா சொல்லிவிட்டு, ஆமா. இன்று எங்களுக்கு அவருடைய வார்த்தை கொடுங்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததான என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்தி எனக்கு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் தருணங்களையும் தருகிறதான அந்த மகா உன்னதமான தேவனுக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் நான் கொடுக்கிறேன். அடுத்ததாக இந்த வாய்ப்பினை உண்டாக்குவதற்காக பாவிக்கப்பட்ட பாத்திரமாகிய அருந்ததி சிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஐயா, உங்களுக்கு நன்றிகள். இந்த இடத்தில் நிற்கிற அனைவருக்கும், இந்த வார்த்தையை கேட்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் லெனின் சுகீர்தா. என்னுடைய கணவர் ஒரு தேவ மனிதன், தேவதாசன், ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஸ்ரீலங்காவிலே நாங்கள் அசம்பிளி ஆஃப் கோட் ஸ்தாபனத்திலே தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபையிலே நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். அதே போல வேதாகம கற்பித்தல் ஊழியங்கள் அதிலே நான் ஈடுபடுகிறேன். சபை ஊழியங்கள், சுவிசேஷ பணிகள், அபிஷேக ஆராதனைகள், இப்படியாக விசுவசித்தமான தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவான ஒவ்வொரு துறைகளிலும் தேவனுடைய பணி செய்ய தேவன் எனக்கு மிகுந்த கிருபைகளை கொடுத்தபடினால் அவருக்கு நான் கனத்தை கொடுக்கிறேன். அதோடு கூட கணவனும் நானுமாக சேர்ந்து சபை ஸ்தாபித்தல் ஊழியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 2 கிளை சபைகளும், அதை விட எங்களுடைய சபை நோர்த் அராலி வட்டுக்கோட்டை என்கிறதான அட்ரஸிலே தேவனுடைய அங்கே பணிமனை இருக்கிறது. அதற்கூடாக நாங்கள் தேவ பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் உண்டு. இப்படியாக குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அசம்பிளி போர்ட் ஸ்தாபனத்திற்கு கீழாக நாங்கள் தேவனுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஊழியம் சுவிசேஷம், அடுத்தது கற்பித்தலிலே ஒரு லெக்சரராயிருந்து தேவனுடைய பணிகளை நான் வேதாம கல்லூரியிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு கூட அபிஷேகமாக விடுதலையின் ஊழியங்களை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னுமாக வாலிபர்கள், சிறுவர்கள் மத்தியிலும் ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படியாக எங்களோட ஊழியங்கள் கடந்து செல்கிறது. எனவே நான் ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கணவருடைய பெயர் சுப்பிரமணியம் இல்லைனே. அவர் தேவனுடைய ஊழியராயிருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறார். எனவே நான் என்னுடைய அறிமுகத்தை மிக சுருக்கமாய் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். ஏனென்றால் மிகுதியான நேரத்தில் தேவனுடைய தெய்வீகமான வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த அறிமுகம் இவ்வளவும் போதும் என்று. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டு நேரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்தார். தொடர்ந்தும் அவர் செயலாற்றப் போகிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மக்களுடைய இருதயங்களிலே கடந்து சென்று பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களை விடுவிக்கத்தக்கதாய் அவருடைய மகிமையின் கரம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். அவருடைய பூரண ஆளுகைக்கு நேராக ஒரு கணம் அர்ப்பணம் செய்வோமா? தேவனுடைய பாத்திரங்களை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எடுத்து பாவிக்கும்படியாய் ஒரு கணம் நாங்கள் செபத்தோடு கூட கடந்து செல்லலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாய்ப்புகள், தருணங்களை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு, அப்பா, இந்த நேரத்தை நான் பூரணமாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு நேராக நான் அர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது என்கிறபடி உடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க. உடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் நிற்கிறோம். உடைய ஜீவன் உள்ள மன்னா இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பொழியப்படுவதாக. வல்லமையும் ஆண்டவரை மகிமையான கிரியைகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் காண எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஊழியம் செய்யும். உடைய கரத்தில் அடிமையும் வைத்து பாவியும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் இந்த இடத்திலே தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து
நம்மை நடத்துகிற கடவுளாய் இருக்கிறார். எங்கள் மத்தியில் அவர் தொடர்ந்து வேலை செய்வார். இந்த நல்ல நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தையில் இருந்து சிறிய காரியத்தை தியானம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுப்பேனாக இருந்தால், வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரும். வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரும். இன்றைக்கு நாம் பார்க்கும் தேசங்கள் எங்கிலும் அங்கே ஒரு ஜெபம் தேவை என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் மாறாக அப்படிப்பட்ட வலிமையான ஜெபம், வல்லமையான ஜெபங்கள் இன்றைக்கு மருவிக்கொண்டே போகிறது, குறைந்து கொண்டு போகிறது. காரணம் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான இயற்கையின் அனர்த்தங்கள், பலவிதமான போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பலவிதமான குறைவுகள், பலவிதமான இன்னல்களும் நெருக்கங்களும் மக்களுடைய இருதயங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த காலத்தில் ஜெபம் தணிந்து போகிறது. அங்கே மாறாக கூட வேண்டிய இடத்திலே குறைவுபட்டு கொண்டு போகிறது. எனவே இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய அந்த உன்னதமான மகிமையான வல்லமை இறங்கி வலிமையான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியான பாக்கியத்தையும் சலாக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் யாக்கோப்பு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாங்கள் வாசித்து அதற்கூடாக பேசப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். யாக்கோப்பு எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட காரியங்களை பேசினார் என்பதை நாங்கள் சற்று நிதானித்து பார்த்து கொண்டு இந்த வார்த்தையின் நிறைவேறுதல் எத்தகையதாய் இருக்கிறது, எப்படி நடந்தது என்கிற காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். யாக்கோப்பு எழுதினதான அந்த நிருபம் 5வது அதிகாரம் 17வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த வார்த்தை ஏன் எழுதப்படுகிறது, எதற்காக எலியா இங்கே பேசப்படுகிறார் என்பதை நான் சற்று கூறிக்கொண்டு வார்த்தை பகுதிக்குள் கடந்து செல்கிறேன். எலியாவின் ஜெபத்தை குறித்து அதை அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்த எழுத்தாளர் தன்னுடைய வாசகர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவருடைய ஜெபம் இங்கே மேற்கோள் காட்டப்படுறது கருத்துள்ள ஜெபம். கருத்தாய் அவர் ஜெபம் பண்ணினார், அப்பொழுது காரியம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பதாய் அவரை எப்படி சொல்கிறது? அங்கே பாடுகள், நம்மை போல பாடுகள் பட்டவர், பாடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏன் இந்த பாடுகளை குறித்து அவர் பேசுகிறார் யாக்கோப்பு? அதிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வாசகர்கள் மிகவும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். மிகவும் நெருக்கங்களாய் இருந்த ஒரு காலம். மக்கள் மிகவும் சோர்வடைந்து நலிவடைந்து விசுவாசம் குறைவுபட்டு அங்கே ஒரு பெரிய நெருக்கடிக்கு தேவ பிள்ளைகள் முகம் கொடுக்கிற பொழுது யாக்கோபு தன்னுடைய வாசகர்களை உற்சாகப்படுத்தும்படி கருத்துள்ள ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வரும் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மக்களை உற்சாகப்படுத்துவதற்காய் இந்த விசுவாசிகளை அங்கே பொது நிருபம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த யாக்கோப்பு எழுதின நிருபம், இந்த பொதுவான நிருபத்திலே பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை அவர் கருத்தில் கொண்டு இவைகளை அவர் எழுதுகிறார். உங்களுடைய விசுவாசங்களை தைரியப்படுத்தும்படி, உங்களுடைய விசுவாசத்திலே பலனடையும்படி, உங்களை போல ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கருத்தாய் ஜெபித்தான். அவன் கருத்தாய் ஜெபித்த ஜெபத்தை கடவுள் கேட்டு அவனுக்கு மகிமையான பதிலை அளித்தார் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஆக்கியோன் தன்னுடைய வாசகர்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இதனாலே தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த பக்தர்களுடைய வாழ்க்கை ஈடாடி போய் இருந்தது. யாக்கோப்பு தலை துண்டிக்கப்பட்டு மரித்து விட்டார். அதே போல
அப்போஸ்தலர் காலத்திலே பெருந்தான சிதறடிப்புகள், பல போராட்டங்கள், விசுவாசிகள் எல்லாம் அதைரியப்பட ஆரம்பிக்கிறார்கள். சபைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி மிகவும் தண்டிக்கப்படுகிற பொழுது சபையானது பெரிதான ஒரு நெருக்கடிக்கு உலகத்தில் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படி நிலையை கருத்தில் கொண்டு தன்னுடைய வாசகர்களுக்கு, இதை கேட்போருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி ஒரு மனிதன் இருந்தான். எலியா என்பவன் பேரை கூட சொல்லி அழகாய் சொல்கிறார். எலியா என்றவன் ஒருவன் இருந்தான். அவனும் இப்படி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவன். ஆனால் அந்த பாடுகளுக்குள் உட்படுத்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்தது, சூழ்நிலைகள் மாறினது. அது கருத்தான ஜெபம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வாசல்களை உற்சாகப்படுத்தியது போல யாக்கோபு அந்த விசுவாச கூட்டத்தாருக்கு பலனை அளிக்கும்படி இந்த வார்த்தை எழுதப்பட்டது போல இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அங்கே வலிமையான ஒரு ஜெபம் தேவைப்படுகிற நேரமாய் இருக்கிறது. உலகம் எங்கிலும் பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நெருக்கடிகள் பெருகி கொண்டிருக்கிறது, விசுவாச கூட்டம் நெளிவடைந்து கொண்டு போகிறது, விசுவாசங்கள் உடைக்கப்படுகிறது, விசுவாசங்கள் சிதைந்து போகிறது, விசுவாசிகள் பின்வாங்கி போகிறார்கள். இதை பார்த்து பேசிக்கொண்டு இருப்பதை பார்க்கிலும் அந்த மக்களுக்கு தேவனுடைய வல்லமையை கொண்டு வர வேண்டிய தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே கருத்தான ஜெபம், வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரட்டுக்கும். அப்படிப்பட்ட பாத்திரங்கள் பாவிக்கப்படட்டுக்கு. அது யாராய் இருக்கலாம், எந்த தேசத்தாராய் இருக்கலாம், எந்த பாஷைக்காரராய் இருக்கலாம். கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கருத்துள்ள ஜெபங்கள். சில பேர் வேதம் சொல்றது ஜெபத்தில் அலட்டக்கூடாது, அறையை பூட்டி ஜெபி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அந்தரங்கத்தில் ஜெபி. ஜெபம் 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 என்று வாழ்நாள் முழுவதும் அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். சீஷர்களை பார்த்து முதலாவது தம்மோடு இருக்க என்று அவருடைய அழைப்பே தம்மோடு இருக்க வேண்டும் என்பதாக. சீஷர்களை அழைக்கிற பொழுது 12 பேரும் தம்மோடு இருக்கவும், வேண்டுதான் பிசாசுகளை துரத்துவது, வியாதிகளை சுகப்படுத்துவது, இதெல்லாம் தானாய் வரும். இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே எண்ணம், எப்படியாயிலும் ஏதாவது ஒரு அற்புதம் நம் மூலம் நடந்துவிட வேண்டும், காரியங்கள் நடக்க வேண்டும், பேய்கள் ஓட வேண்டும், வியாதிகள் சுகப்பட வேண்டும். இது விரும்புவது தவறில்ல. ஆனால் இவைகளுக்கெல்லாம் வித்திடுவதும் அஸ்திபாரமாயிருப்பதும் the foundation, அது ஜெபம். இந்த ஜெபம் இன்றைக்கு நலிவடைந்து குறைவடைந்து போகிறது, கருத்தில்லாமல் போகிறது, பலன் இல்லாமல் போகிறது, வல்லமை இழந்து உதிக்கிறது. ஜெபம், ஜெபத்தை நாம் கூட்ட வேண்டும். இந்த ஜெபத்தில் நாம் கட்டப்பட வேண்டும். இதே அவர் சுட்டிக்காட்டின பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் பார்த்தால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் அங்கே மேல்கோள் காட்டின அந்த சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் இருந்து நாங்கள் வாசிக்கிற பொழுது நாங்கள் தேவனுடைய செயலை அங்கே காணலாம். எலியா எப்படி ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், ஏன் ஜெபித்தார், எந்த வண்ணமாய் ஜெபித்தார், அந்த ஜெபம் என்ன காரியம் செய்தது என்பதை குறித்து இங்கே யாக்கோபு சுட்டிக்காட்டின அந்த பகுதி, இங்கே நடக்கிற சம்பவம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. நாங்கள் படித்து பார்க்கலாம். நாங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கீலேத்தியன் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த அங்கே கிலேத்திலே குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று அவரை சொல்லப்படுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார் எலியா, இங்கே சொல்கிற அந்த திஸ்பியனாகிய எலியான்றது ரெண்டும் ஒரே நபர் தான். இந்த திஸ்பியனாகிய எலியா என்று ஏன் இங்கே தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? திஸ்பியன் என்பதற்கு இந்த ஹீப்ரு வேர்ட்லே சொல்லப்படுகிறது அங்கே சிறைக்குள் இருப்பதை போன்றவன்,
சோதனையில் அகப்பட்டு இருக்கிறவன் என்று பொருள்படுகிறது. அதாவது ஒரு சிறை போன்ற வாழ்க்கைக்குள், சிறை போன்ற ஒரு அனுபவத்திற்குள் இந்த எலியா இருக்கார். திஸ்பியன் என்றால் இங்கே சிறை, இல்லாவிட்டால் பாடுகள், சோதனை என்று பொருள் கொள்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிற பொழுது திஸ்பியன் என்றால் சிறையாளி, சிறைப்பட்டவன் என்று பொருள் கொண்டவன். எலியா என்றால் கர்த்தரே தெய்வம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த திஸ்பியன் ஆகிய எலியா என்றால் யோசித்து இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து பாருங்கள். சிறையாளியாகிய கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பவன். எதில் சிறைப்பட்டான்? ஆய்வுகளின்படி அவன் ஒரு சிறை போன்ற மிகவும் பொருளாதார சிக்கலுக்குள் அகப்பட்டதாகவும், அவருடைய வாழ்க்கை மிகவும் பாடுகள் நிறைந்ததாகவும், நெருக்கடிகள் நிறைந்ததாகவும், தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை ஈடு செய்ய முடியாதபடி அவர் மிகுந்த துன்பகரமான ஒரு சூழ்நிலைக்குள் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே திஸ்பியன் என்றால் சிறையாளி என்று பொருள்படுகிறது. எலியா என்றால் கர்த்தரே தெய்வம் என்று பொருள் கொண்டு வருகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது யோசியுங்கள், அவர் இருப்பதோ ஒரு சிறை போன்ற அனுபவம். அவருக்குள் பொருளாதார நெருக்கடிகள், பயங்கரமான பிரச்சனைகள், மிகவும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே இந்த எலியா முகம் கொடுக்கிறார். ஆனால் இவருக்குள் ஒரே ஒரு வைராக்கியம், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கும் அளவுக்கு ஒரு அனல் அவருக்குள்ளே பொங்கி எழுகிறது. இந்த வசனம் நான் வாசித்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நாம் நன்றாய் படித்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவதானிக்க முடிகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். 2வது வசனம் சொல்றது, பின்பும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அவரோடு பேசுகிறார், அவர் தேவனோடு பேசுகிறார். இந்த மனுஷன் செய்த காரியம் என்ன? சொல்லுகிறார், மழையும் பனியும் பெய்யக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்திலே அநேக பயிர்கள் பனியினால் வளருகிறது. எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் மழை இல்லாவிட்டால், நல்ல நீர்கள் கிடைக்காவிட்டால் அந்த தேசத்தின் பயிர் வகைகளும் பயிர் செய்கைகளும் அப்படியே முற்றும் முடங்கடிக்கப்படும். எல்லாம் அழிந்து அங்கே மிகவும் வறட்சியும் வறுமையும் அந்த தேசத்தை, அந்த இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மழையும் பனியும் பெய்யக்கூடாது என்று இந்த மனிதன் செபித்த ஜெபத்தையும் கடவுள் கேட்டு நிப்பாட்டி விட்டார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3.5 வருடம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. யோசித்து பாருங்கள், எவ்வளவு வறட்சியாயிருக்கும், எவ்வளவு கஷ்டமாயிருக்கும், எவ்வளவு பஞ்சம் அந்த இடத்தில் உருவாகி இருக்கும். ஏன் கடவுள் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று நமக்கு தோன்றவில்லையா? காரணத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். அன்றைக்கு எலியா ஜெபித்தார். அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், வானமே நீ மழையையும் பனியையும் இந்த இடத்தில் கொடுக்க கூடாது, வரக்கூடாது, மழையும் பனியும் பெய்யவே கூடாது. அப்படி என்று ஒரு வைராக்கியமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஏறெடுக்கிறார். கவனியுங்கள், காரியத்தை பகிர்ந்தளிக்கிறேன். இங்கே ஆட்சியிலே ஆகாப் ராஜா இருக்கிறார். அவர் ஜெசபேல் என்கிறதான பெண்ணை திருமணம் செய்து விட்டார். இவள் ஒரு அந்நிய பெண். இந்த பெண்ணுடைய வழிபாடு முற்றிலும் வேறுபட்டது. ஆனால் இந்த பெண்ணை திருமணம் செய்த இந்த ராஜாத்தி தன்னுடைய மக்களை கவர்ச்சிகரமான ஒரு காரியத்திற்குள் நடத்த அவள் முனைகிறாள். அந்த காரியம் என்ன? இவள் சொல்லிவிட்டாள், இங்கே வானத்தின் அதிபதி பாகால் என்கிற ஒரு வழிபாட்டுக்குரியவரை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பாகால் என்றால் வானத்தின் அதிபதி என்பது பொருள். இப்பொழுது எல்லா மக்களுக்கும் கடவுளை, மெய் தேவனை ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்திற்குள் இவள் ஒரு வதந்தியை, ஒரு பொய் தகவலை கொடுத்து விட்டால், கொடுத்தது ஒரு ராஜாத்தி. அவள் எப்படி கொடுத்தால், இந்த பாகால் என்கிற கடவுள் இந்த வானத்தின் சகல ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் மழையையும் பனியையும் கொடுப்பவர் இதே பாகால் தான்.
இந்த பாகாலின் பேருக்கு அர்த்தமே வானத்தின் அதிபதி. இந்த வானத்தின் அதிபதியினால் தான் மழையும் பனியும் பொழிகிறது, தேசம் செழிக்கிறது, நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல செழிப்பு வர வேண்டுமா? உங்களுக்கு வாழ்க்கை ஈடேற வேண்டுமா? உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமா? அப்படியானால் வானத்தின் அதிபதியாகிய பாகாலை சேவியுங்கள் என்ற செய்தியை அவள் பகிர்ந்தளித்தாள். ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்கள், ஈர்த்து கொள்ளப்பட்டார்கள், வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அங்கே படைத்த கடவுளை மறந்தார்கள். இவ்வளவு காலம் நடத்தி வந்தவரை மறந்தார்கள். எல்லாவற்றையும் மறந்து உண்மை தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு பதிலாக அவர்கள் எல்லாரும் வானத்தின் அதிபதியாகிய பாகாலை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த நய வசனிப்பான, அந்த வஞ்சகமான வார்த்தைகளினால் பிடிபட ஆரம்பிக்கிற பொழுது அந்த காலகட்டத்திலேதான் எலியா நின்று கேள்விப்படுகிறான். ஓ, வானத்தின் அதிபதியாகிய பாகால் தான் வானத்திலே இருந்து ஆசீர்வாதங்களை பொழிகிறான். அவன்தான் கடவுள், அவர்தான் தெய்வம், அவரை பின்பற்ற வேண்டும். அவரை விட்டுவிட்டால் இந்த வானத்தின் நன்மைகள் இங்கே மழையும் பனியும் பொழியாது என்று ஜனங்கள் நம்பிக்கை கொண்டு வளர்கிற வேளையிலேதான் எலியா என்கிறவன், இந்த சிறைப்பட்டு போனவன், இந்த கண்ணீரிலே சிக்கப்பட்டு கிடக்கிறவன், பல துயரங்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன், நஷ்டங்களையும் கஷ்டங்களுக்குள்ளும் நடந்து கொண்டு போகிற இந்த தேவ மனிதன் கேள்விப்படுகிறான். இந்த கேட்டதும் எலியா என்றால் கர்த்தரே தெய்வம் என்று பெயர் கொள்ளப்பட்டவன் எழுந்து வருகிறான். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறான். என் பாடுகள் ஒருபுறம், என் கஷ்டங்கள் ஒருபுறம், எனக்கு இருக்கிற வேதனைகள் ஒருபுறம், என் வாழ்க்கையில் இருக்கிற சிறைகள் ஒருபுறம், ஆனால் என் கர்த்தர், என் தெய்வம், அவர் ஜீவிக்கிறவர். அவர்தான் வானத்திலும் பூமியிலும் மகிமையான கடவுள். அங்கே சங்கீதம் 19வது அதிகாரம் வேதத்திலே சொல்லப்படுகிறது. வானங்கள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே யாவும் அவருடைய கைவண்ணங்களாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை அறிந்த எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டிய இடத்தில் அவன் அமைதியாய் நிற்கவில்லை. சொன்னது ராஜாத்தி என்று தெரிந்தும், சொன்னது ராஜ அரண்மனையில் இருந்து பிறந்த செய்தி என்று அறிந்தும் திரையை நோக்கி பார்க்காதபடி, தன் சூழ்நிலையை பார்க்காதபடி அன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், வானமே நீ மழையையும் பனியையும் பொழிய கூடாது, கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவருக்கு முன்பதாய் நிற்கிறவன் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு மாற்று செய்திக்கு பதிலளிக்கும் முகமாய் வல்லமை உள்ள கடவுளை நிரூபிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற பொழுது அவன் அழகான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். தேவனே, வானமே, மழையையும் பனியையும் கொடுக்க கூடாது. தேவனுடைய கட்டுப்பாட்டுகள் அவைகள் எல்லாம் இருக்குது என்பதை அந்த மக்களுக்கும், அந்த அரண்மனைக்கும், அந்த ராஜாத்திக்கும் செய்தியை கொடுக்கும்படி ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுத்து காரியத்தை செய்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து வானம் மழையையும் பனியையும் கொடுக்காதபடி 3.5 வருஷம் அடைத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் தேவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டு அவருடைய ஜீவனுள்ள நாமத்தை பிடித்து கொண்டு பேச வேண்டிய இடத்தில் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபித்து தான் ஆக வேண்டும். செத்து மணி என்று சொல்லுவார்கள். தேவனுக்காய் ஜீவனையும் அர்ப்பணித்து வந்த நம் வாழ்க்கையில் தேவனுடைய வலிமையான காரியங்களை, வலிமையான செயல்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய நேரத்துக்குள் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி நம் ஜெபங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது? சுயநலம், பெருமை, வேற்றுமை, எப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. வலிமையாய் கொண்டு வர வேண்டிய நேரத்திலே இவைகள் எல்லாம் மங்கி மழுங்கி போய்கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களை சிந்தனை செய்வோமா? அல்லேலூயா. ஒன்றை சொல்லட்டுமா? எந்த மனுஷன் வைராக்கியமாய் நின்றானோ, எந்த மனுஷன் சிறையாளியாய் இருந்தாலும் கடவுளுடைய நாமத்தில் அவன் காரியங்களை செய்தானோ, அந்த மனிதனை தேவன் கைவிட்டதாய் சரித்திரம் சொல்லவில்லை. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 3வது வசனம் சொல்லுகிறது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையாகிய
நீ என்ன செய்ய வேண்டும்? கீழ்த்திசைக்கு நீ கீழ்த்திசையை நோக்கி போய் ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், வைராக்கியமாய் நின்றவனே, எனக்காக வல்லமையாய் செயல்பட்டவனே, என் கரத்திலே மகிமையான காரியங்களை எதிர்பார்த்தவனே, இப்பொழுது பஞ்சம் சம்பவிக்க போகிறது, வறட்சிகள் வரப்போகிறது. ஆனால் உனக்கு ஒரு ஆற்றண்டையை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு நீர்நிலையை வைத்திருக்கிறேன், உனக்கேற்ற ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நீ போய் அங்கே ஒளித்து கொண்டிரு. கேரீத் என்றால் அதன் அர்த்தம் கொள்ளப்படுகிறது இடுக்கண், அதாவது நெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கை சிறையா இருந்தாலும் இந்த இடுக்கண் போல நெருக்கம் போல இருக்கிற அந்த கேரீத்திலே நீ ஒளித்துக் கொண்டிரு. உனக்கு வேண்டியதை நான் அங்கே அனுப்புவேன். வேதம் சொல்கிறது, தேவன் அங்கே பேசி அவரை தைரியப்படுத்தி அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் கேரீத் தண்டையிலே போய் ஒளித்துக் கொள்வதற்கு தேவன் காரணம் என்ன தெரியுமா? அப்படி சொன்னதற்கு அங்கே வைத்து அந்த இடுக்கனில் அந்த நெருக்கத்தில் வைத்து அங்கே எலியாவை தேவன் அழகாய் போஷிக்கிறார். காலையும் மாலையும் காக்கா ரச்சியும் ரொட்டியும் கொடுத்தது. அந்த பறவை கொண்டு கொடுத்ததும் அவன் சாப்பிட்டான். காலையும் மாலையும் அங்கே முன்னே இருந்ததை விட எப்பொழுது கர்த்தருக்காய் வல்லமையாய் பேசி வல்லமையை நிரூபிக்கும்படி நல்ல ஒரு செபத்தை ஏறெடுத்தானோ கடவுள் அவரை பக்குவமாய் போஷிக்கிறார். காலையும் மாலையும் போஷிக்கிறார். நீரூற்றண்டையிலே போய் நல்ல தண்ணியை கொடுக்கிறான். நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் நீக்கப்பட்டதாய் அவன் அங்கே மிகவும் மகிழ்ச்சிகரமாய் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்காய் வல்லமையாய் நிற்கிற ஒரு மனுஷனுக்காக என் தெய்வம் அவனுக்காய் நன்மையான காரியங்களை ஒரு நாளும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவருடைய தேவைகளை சந்திக்காமல் இருக்க மாட்டார். அவனை நிற்கதியாய் விட்டதாக சரித்திரம் சொல்லவில்லை. அவனுக்கு வேண்டியதை தேவன் தேவனே கொடுத்து அனுப்பினார். எவ்வளவு ஆச்சரியம்! காக்கா எப்பவுமே தட்டி பறிப்பதுதான் அதோட பழக்கம், அது கொடுத்து பழக்கம் அல்ல. ஆனால் அதை கொண்டு எது முடியலையோ முடியாததை கொண்டு முடிய பண்ணுகிறவர் தான் என்னையும் உங்களையும் படைத்த அந்த மகிமை உள்ள கடவுள். இந்த நல்ல நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, எந்த சிறைக்குள் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் காரியங்களை செய்வதனால் வந்த நிந்தனைகள், வந்த அவமானங்கள், வந்த போராட்டங்கள், வந்த கண்ணீர்கள், வந்த கவலைகள், அவைகள் நடுவில் என கண்பான என் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியனே, ஊழியக்காரியே, இந்த நல்ல நேரத்தில் தேவன் உனக்கு அனுப்புகிற செய்தி என்ன? நீ வைராக்கியமாய் இருந்ததற்கு, நீ கருத்தாய் ஜெபிப்பதற்கு நான் பதிலை கொடுப்பது மட்டுமல்ல, உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா! காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. அழகாய பக்தன் பாடுகிறார், நம்மை காப்பாற்றுகிற ஒரு காவலன், நம்மை அயராமல் நீர் பாய்ச்சுகிற ஒரு தேவன் இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பொழுதிலே தேவன் நம்மளை நடத்துவார். எந்த சிறை இருப்புகளை மாற்றுவதும் அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். அழகான மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். 1 ராஜாக்கள் அதே 17வது அதிகாரத்தில் 9வது வாக்கியம் சொல்கிறது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சாரிபாத், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாரிபாத் என்றால் பாதுகாக்கும் இடம், பதுங்கும் இடம். அந்த நாட்களிலே பெரிய யுத்தங்கள் நடக்கும். படையிலே இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய மெயின் தளங்கள், மிக முக்கியமான முகாம்கள் அந்த சீதோன், சாரிபாத், இதெல்லாம் 2 அடுக்கடுக்கான நகரம், ரெண்டு பகுதிகள், 2 பிரதேசங்கள், அடுத்தடுத்த பட்டணங்கள். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் அந்த சீதோனை அவர் பாவிக்கிறார் என்றால், சீதோன், சாரிபாத் இது 2 கிட்ட உள்ள பட்டணம். இந்த சாரிபாத் என்றால் படைகளுக்கு பாதுகாக்கும் இடம், படைகளின் பதுங்கும் இடம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஒரு படையாளி தேவனுக்காய் ஒரு வீரன் நிற்கிற பொழுது
அந்த பட்டணத்திலே தான் அங்கே போய் அவன் தங்கி அவங்களுக்குரிய மிக முக்கியமான தளங்களும் முகாம்களும் பாதுகாப்பு இடங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தால் அங்கே 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஜெசபேலுடைய இடம் அந்த சீதோனாய் இருக்கிறது. இங்கே நான் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், ஒரு மனிதன் கடவுளுக்காய் வைராக்கியமாய் பேசினவன், வல்லமையாய் பிரகாசித்தவன், தேவனால் நடத்தப்பட்டவன், தேவனுக்கு அங்கே மிகவும் பரிசுத்தமாய் மிக மேன்மையான காரியத்தை செய்து கொண்டவன் மோதின இடம் அந்த பெரிய ராஜ்யத்தோடும் பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா குடும்பத்தோடு வந்து விட்டது. இதனால் தேவன் அங்கே உணவை கொடுத்து அங்கே பாதுகாப்பை கொடுத்து வறட்சியான காலத்தில் அவனை போஷிப்பது மட்டுமல்ல, அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பு இடமாய் புகலிடத்தையும் பாதுகாப்பையும் பதுங்குமிடத்தையும் தேவன் கொடுத்து, எந்த ராஜாத்தி துரத்துவாளோ, எந்த ராஜாத்தி எதிர்க்கிறாளோ, எந்த ராஜாத்திக்கு விரோதமாய் பேசினானோ அவளுடைய சொந்த இடத்திலே வைத்து தேவன் அவரை பாதுகாத்தார். ஜெசபேலின் சொந்த இடத்தில் வைத்து 3 வருடமாய் அங்கே எலியா தங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சாப்பாடு தண்ணி கொடுப்பது மட்டுமல்ல தேவனுடைய நோக்கம், அவருக்கு வேண்டிய அத்தனை பாதுகாப்பையும் அவ்வளவு காரியத்தையும் அவர் மிகவும் அழகாய் பராமரித்து தேவன் அவரோடு கூட இருந்து நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த மனுஷன் கர்த்தரே தெய்வம், கர்த்தருக்காய் நான் நிற்பேன் என்று சாட்சியாய் சவாலிட்டு சொன்னானோ, அந்த மனிதனை தேவன் மிகவும் அருமையாய் பராமரித்து போஷித்து அவரை காப்பாற்றி அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் பின்னே வர விரும்பினால் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் சூழ்நிலைகள் நம்மை பிரிக்கத்தான் பார்க்கும், காரியங்கள் நம்முடைய கடவுளத்து அன்பிலிருந்து நம்மை அங்கே எடுத்து விடத்தான் பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை, அவரோடு இருக்கிற உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். வல்லமையான செபங்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு பாடுகள் உண்டானால் பரமனின் வெற்றியும் நிச்சயம் என்பதற்கு சான்று பகிர்ந்தது எலியாவின் வாழ்க்கை. இதிலே அநேக விடயங்களை எனக்கு மிகவும் பின்னணி காரியங்களோடு அழகாய் பேச முடியும். எனக்கு கொடுத்த நேரத்தில் மிக சுருக்கமாய் 2 பகுதிகளையும் நான் பேசி தேவ நாமத்திலே எங்கள் தேவ மனிதர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த நாள் எனக்கும் ஒரு மிகுந்த பலனாய் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் அங்கே கடுமையான சவால்களை எங்களுக்கு விடுக்கிறது. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் இன்னொரு பக்கம். ஆனாலும் தேவ முகத்தை தேட வேண்டிய தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் உணர்வழியுங்கள். உங்கள் செபம் எப்படி இருக்கிறது? தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது, தேவராட்சியம் உடைந்து போகிறது, விசுவாச கூட்டத்தார் பின்வாங்கப்படுகிறார்கள். விசுவாசிகள் அங்கே பின்வாங்கி வேறு காரியங்களுக்குள் தங்கள் வாழ்க்கையை இட்டு செல்லும் செய்திகள் பலமாய் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பும் சகாயமும் வேறு வழியாய் வரும் என்று மொர்தெகாய் அன்றைக்கு எஸ்தருக்கு சொன்னது போல, இந்த நாட்களில் நாங்கள் மௌனமாய் இருந்தால் தேவன் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை வேறு விதமாய் பாவிப்பார். வேறு மனிதர்களை பாவிப்பார், குழந்தைகள் பாலகர்களை பாவிப்பார், வாலிப இளம் சுவதிகளை பாவிப்பார், பலனாய் வேலை செய்யும்படி அர்ப்பணித்தவர்களை தேவன் பாவிப்பார். நீங்களோ வெட்கமடைந்து போய் நின்று விடுவீர்கள். தேவனுடைய நாமத்தில் அழைக்கப்பட்டவர்கள் எந்த சிறைகளாயிருந்தாலும், எந்த கடுமையான வழிகளாயிருந்தாலும், எந்த கண்ணீரின் பாதைகளாயிருந்தாலும், அல்லேலூயா, உடையையும் உணவையும் தேடி அலையாதபடி அவைகளை கொடுக்கிற கடவுளுடைய கருத்தில் இருக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை பொழுதில், இந்த நல்ல நேரத்தில் பல தேசங்களில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தை நாங்கள் தேவ கரத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். தேவனை ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம், பரிசுத்தங்களை பொறுப்படும் என்று சொல்லுவோம். இந்த சவால் நிறைந்த உலகத்திலே கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க கருணை செய்யும். கடவுளே, நம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு கணம் தெய்வ பாதத்தை நாடுவோம்.
சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு மக்களுடைய வார்த்தை வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை விடுதலை அளிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் பலவீனம் அடைந்து சோர்வடைந்து நின்ற நேரங்களை நினைக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதும் தருகிறோம். மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும், திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும், திரும்பவும் எங்களை கட்டும், திரும்பவும் எங்களை எடுத்து பாவையும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலைக்காய் நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். அடிமையை உம்முடைய கரத்தில் வைத்து பாவியும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி சுகிருதா அவர்களே. இன்றைய நாளே பின்மாறி முன்மாறி ஜெபமலை ஒரு செய்தி, அருமையான ஒரு செய்தி. அதாவது எலியா கிளியத் நாட்டின் திஸ்பி என்னும் ஊரில் பிறந்தவன். இவன் ஆகாப் அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாக்களின் காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தவன். இன்றைய நாளே நீங்கள் இந்த யாக்கோப்பு 5:17 பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து புதிய ஏற்பாடு யாக்கோப்பு 15 வசனத்தை எடுத்து பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் 11 தொடர்படுத்துகிறீர்கள். அது மிகவும் ஆசீர்வாதம். உங்க செய்தியிலே ஆழமான கருத்து என்னவென்றால், பாகால் வானத்தின் அதிபதி என்று எல்லோரும் அறியத்தக்க பாகால் தான் தெய்வம், அவர்தான் வானத்தின் அதிபதி, மழையை கொடுக்கிறவர், பணியை கொடுக்கிறவர் என்று மக்களை ஏமாற்றி நம்ப பண்ணினான். அப்ப எல்லோரும் பாகாலத்தான் வணங்கினார். காரணம் என்ன? வானத்தின் அதிபதி, அவர்தான் மழையை கொடுப்பார், பணியை கொடுப்பார். ஆனால் இதை எலியா அறிந்து ஆவி உணர்ந்து எதிராக செயல்பட்டான். உண்மையான தெய்வம் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அந்த 1 ராஜாக்கள் 17 3 வருஷம் மழை இல்லாமல் செய்த. அப்ப அந்த ஒன்றான மெத்தேவன் யார் என்பதை இந்த மக்கள் கண்டுகொண்டார்கள். பாகாலா அல்லது ஒன்றான மெத்தேவனா இயேசுநாதரா கண்டுகொண்டார்கள். அருமையான ஒரு வெளிப்பாடு, நல்ல வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது நீங்க ஒன்றை சொன்னீங்க, ஜெபம் இந்த சங்கம வானொலியிலே ஒரு ஜெபக்குழு செயல்படுகின்றது. இலங்கை நாட்டுக்காக ரசிக்கப்பட ஜெபிக்கிறோம், இரவு பகலாக ஜெபிக்கிறோம். அநேக பேர் வந்து ஜெபிக்கிறோம். காரணம் என்ன? ஜெபம், இரவு பகலாக ஜெபம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தகத்தோடு வாங்கியோதான் இந்த சங்கம வானொலி 24 மணி நேரம் செயல்படுகின்றது. உங்களுடைய செய்தி எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. உண்மையில நாங்களும் ஒரு ஜெப வீரனாக பாகால் வானத்துக்கு எதிர்த்து உண்மையான தெய்வம் யார், அந்த ஒன்றான மெத்தவன் யார், மலையை கொடுப்பவர் யார், பணியை கொடுப்பவர் யார் என்பதை உங்கள் செய்தி மூலம் வெளிப்படுத்தினீர்கள். அதே செய்தியை நாங்களும் வெளிப்படுத்த வேணும். அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். மிக மிக ஆட்சிவாம கேள்வி நெருக்கம் பாதுகாக்க முடியும். அப்படியான சில காரியங்களை எடுத்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். சிஸ்டர் சுகிருதா, உண்மையிலே மிக மிக ஆட்சிவாம கூட போன்ற ஊழியக்காரர்கள் வந்து இப்படி வார்த்தையை கொடுக்கும் பொழுதுதான் ஜெப வீரர்கள் எழும்புவார்கள். நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த வீரத்தோடு எழும்புவார்கள். எனவே இன்றைய நாளிலே நீங்கள் கொடுத்த செய்திக்கா நன்றி. அருமையான செய்தி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.